தேங்க்யூ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். பலர் என்னோட கூட இந்த பைபிள் ஸ்டடி சீரீஸ்ல வந்து கொண்டிருக்கீங்க. உங்களுக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம தீத்து புத்தகத்தை படிக்க துவங்கினோம். ஆண்டவர் நம்மோடு கூட திட்டமாகவே பேசினார். அதை தொடர்ந்து ஆபகுக் புத்தகத்தையும் போன வாரம் ஃபர்ஸ்ட் பீட்டர் புத்தகத்தையும் நம்ம படித்தோம். திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் இருக்கிற அந்த 4 நாட்கள் 1 மணி நேரம் தேவனோடு கூட நம்ம சேர்ந்து வேதத்தை படிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். பலர் பல சஜஷன்ஸை கொடுத்து வரும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு சஜஷனையும் கொடுத்தாங்க, ஒரு சேஞ்சுக்காக கேரக்டர் ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால இன்னிலிருந்து அதை ட்ரை பண்றோம். நம்ம ஜெபிக்கலாம். அதே சமயத்துல புதிதாக வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வரவேற்கிறேன். இந்த 4 நாட்களும் நம்ம சேர்ந்து படிக்கும் பொழுது தேவன் இந்த ஸ்டடீஸை ஆசீர்வதித்தரத்துக்காக நம்முடைய மத்தியில் இருக்கிற பாண்டிச்சேரி ஈஜெஃப்ல இருந்து டாக்டர் மதிவாணன், பிரதர் மதிவாணன், இஸ் a PhD ஸ்காலர். அவங்க இப்போ ஜெபிப்பாங்க. மதி அண்ணே கேக்குதானே? கேக்குது. ஓகே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த குளிர்ந்த சாயங்கால நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் இந்த லாக்டவுன் சமயத்திலும் கூட உம்முடைய வேதத்தை தியானிக்க ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடி வருகிறீர்களோ அங்கு நான் வாசமா இருப்பேன் என்று சொன்ன வாக்குமாரா தெய்வம், ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம் சாமி. இப்பொழுது ஆண்டவரே, உம்முடைய தாசன் வழியாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் அதுக்கு கீழ்ப்படியவும் ஆண்டவர் எங்களுக்கு சத்துவத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, வர வேண்டிய உங்களுடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி அவர்களையும் ஆண்டவரே இதில் கனெக்ட் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் உங்களுடைய கருத்துல ஒப்பிடுகிறோம். வெவ்வேறு இடத்துல இருந்து நாங்கள் ஜாயின் பண்ணியிருக்கும் பொழுது ஆண்டவர் தாமே தடைகள் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அப்புறப்படுத்தி அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாரையும் தாழ்த்துகிறோம், உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் கேட்கிறோம், ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ மதி. தேங்க்யூ அண்ணே. நான் சொன்னது போல இந்த வாரத்துல அதிகமாக வேதத்துல இருக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் எடுத்து படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விரும்புறோம். அதிலும் குறிப்பாக கடைசி 2 நாட்களும், அதாவது வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே, அதிகமாக பவுலுடைய மிஷனரி ஜேர்னியை அவருடைய கண்ணோட்டத்துல பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு முன்னாக இன்னைக்கு ஒரு வித்தியாசமான விதத்துல எப்பாப்பிரா என்ற ஒரு நபரை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அதை போறதுக்கு முன்பாக நான் சொன்னது போல தேவனை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பைபிள் ஸ்டடி நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருப்பதற்காகவும், அவன் மதி ஜபித்தது போல ஒரு லாக்டவுன் சொல்லிட்டு வேதனோடு இருக்காதபடிக்கு நம்ம மகிழ்ச்சியோடு கூட தேவனுடைய பாத்துல காத்திருக்கிறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். உலகம் முழுவதும், இந்தியாவிலும் பல மக்கள் வேதனையோடு மிகவும் பரதாபமான ஒரு நிலையில காணப்படுகிற சூழ்நிலையில தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆறுதல் படுத்துகிறது, பலப்படுத்துகிறது. தேவன் எவ்வளவோ நமக்கு கிருபையா இருக்கிறார் என்பதை நம்ம உணர முடிகிறது. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சீரீஸ் எடுக்கிறதுக்கு என்னை உற்சாகப்படுத்துகிற என்னுடைய அருமையான நண்பர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக நியூ மெம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வருகிற நண்பர்களை பார்க்கும்பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I really thank God for each one of you who are encourage others to join. அதே மாதிரி புதிதாக இந்த வாரத்துல ஜாயின் பண்ணிருக்கிற சகோதரர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். செய்யார்ல இருந்து ஹென்றி நான் வந்திருக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷம். ஒரு சீனியர் கிராஜுவேட், அது மாதிரி ஒரு சில சீனியர் கிராஜுவேட்ஸும் இதுல ஜாயின் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். I really welcome each one of you. இந்த வேளையில என்னுடைய அருமையான டீமுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க எடுக்கிற இந்த முயற்சிக்காக என்னுடைய ஸ்பிரிச்சுவல் சன் வடிவேல் அவருடைய எஃபர்ட்னால தான் இப்போ ஜூம் நடத்த முடிகிறது. என்னுடைய சன் ஜானி அவன் எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் வடிவேல் ஹெல்ப் பண்ணதுக்காக நான் தேவனை தேங்க் பண்றேன். அதே போல அதை யூடியூப்ல போடுவதற்கு சவன் பிரகாஷ் கோயம்புத்தூர் XCU அவங்க ஹெல்ப் பண்றாங்க. அவங்களாம் குயிக்கா செய்யறது அளவுக்கு பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி.
ஐ ரியலி தேங்க் காட் ஃபார் த ஹோல் டீம். ஏதோ நான் எடுக்கிற முயற்சி அப்படியே நான் பார்க்கவே இல்லை. ஒரு டீமா நாங்கள் செய்யறதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம வேதத்தை பல விதங்களிலே படிக்கலாம். பைபிள் ஸ்டடின்னு சொல்லும் பொழுது பல விதங்களில் நம்ம படிக்கலாம். பெஸ்ட் திங் வந்து புக் ஸ்டடி தான். வேதத்தை 66 புத்தகத்தையும் புக்கா நம்ம படிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். பரிசுத்த ஆவியானவர் அதனுடைய ஆத்தர். கிட்டத்தட்ட 40 டிஃபரெண்ட் ஆத்தர்ஸ் மூலமாக இந்த 66 புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 66 புத்தகத்தை அதனுடைய கான்டெக்ட்ல அதனுடைய கண்டென்ட் நம்ம படிச்சோம்னா மிக முக்கியம். குறிப்பாக பைபிள் எதுக்கு நம்ம படிக்கணும்னு சொன்னோம்னா, தேவனுடைய வார்த்தையினுடைய இந்த ரிலவன்ஸ், அந்த காலகட்டத்தில் அவர் பேசின வார்த்தையை நம்ம இப்போ புரிந்து கொண்டு நமக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இன் தட் வே ஸ்டடி ஆஃப் காட்ஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ புக் ஸ்டடி இப்போ 3 முடிச்சிருக்கோம். சில நேரங்களில் சாப்டர் ஸ்டடியும் ரொம்ப நல்லது. குறிப்பாக சங்கீதங்களை வந்து நம்ம படிக்கும் பொழுது சங்கீதங்களை ஒவ்வொரு சங்கீதமும் நம்ம படிக்கணும். அதாவது மற்ற புத்தகங்களை படிக்கும் பொழுது சாப்டர்ஸ் வைஸா நம்ம படிக்கிறது நல்லது. இப்போ 1 கொரிந்தியர் 13 சொன்னா அன்பை குறித்திருக்கிற ஒரு அதிகாரம். கண்டிப்பா அதை நம்ம டீட்டெயிலா படிக்கிறது ரொம்ப அவசியம். அது மாதிரி ஈஸ்டர் கொண்டாடணும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். உயிர்த்தெழுதலை பற்றி இருக்கிற அதிகாரம். அது மாதிரி பல அதிகாரங்கள் நம்ம குறித்து வச்சு படிக்கிறது நல்லது. பேசேஜஸ் எடுத்து படிக்கிறது, ஒருவேளை சாப்டர் ஃபுல்லா படிக்க முடியாம இருக்கலாம். அதுல ஒரு பேசேஜ் இருக்கிறது பொழுது அந்த பேசேஜ் அதை என்ன அந்த பின்னத்துல எழுதப்பட்டதுன்னு பார்த்து அதுக்கு தலைப்பு கொடுத்து அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி படிச்சு அதுல அப்ளை பண்ணணும்னு சொன்னா அதுதான் நம்ம அதிகமாக இந்த பிப்ளிக்கல் ப்ரீச்சிங் சொல்லுவாங்க. வேதத்தின் அடிப்படையில பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க வந்து அப்படி பேசேஜஸ் எடுத்து அந்த கான்டெக்ட்ல ப்ரீச் பண்ணுவாங்க. அதே மாதிரி பைபிள் ஸ்டடியை நம்ம பண்ணலாம். நம்மளுடைய EGF மீட்டிங்ஸ்ல அப்படிப்பட்ட பைபிள் ஸ்டடிஸ் வந்து அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதோடு கூட வேர்ஸ் ஸ்டடி, ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து அதை டீட்டெயிலா படிக்கிறது மிக அருமையான ஒரு காரியம். ஆனா அதோட நின்று விடக்கூடாது. அதனுடைய பின்னணியும் என்ன பின்னணியிலிருந்து எழுதப்பட்டதுன்னு சொல்லி பார்த்து அந்த கரையான கான்டெக்ட்ல அதை படிக்கிறது தான் அவசியம். ஏதோ ஒரு வேர்ஸ் நம்ம பார்த்துட்டோம், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு ஒரு பிரசங்கம் பண்றதோ அதை வச்சு நம்ம பைபிள் ஸ்டடி எடுக்கிறதோ நல்லது கிடையாது. பட் வேர்ட் ஸ்டடி பண்றது அவசியம், நம்ம மறந்து போகாதீங்க. வேர்ட் ஸ்டடி, ஒரு வார்த்தை, கிருபை என்ற ஒரு வார்த்தையை நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னா, விசுவாசம் என்ற ஒரு வார்த்தை எடுத்தோம்னு சொன்னோம்னா, அந்த வார்த்தையை மையமாக வைத்து இருக்கிற ஸ்டடி பண்ணி அதுல இருந்து அர்த்தத்தை நம்ம புரிந்து கொண்டா நல்லது. ஒரு சில நேரங்களில் அந்த வார்த்தைகள் ஓவர்லாப் ஆகும். ஒருவேளை கிருபைன்னு சொல்லும் பொழுதே மற்ற வித்தியாசமான வார்த்தைகளால் உபயோகிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா அதுல சரியான விதத்துல படிக்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடுத்து மிக முக்கியமானது வந்து டாபிக்கல் ஸ்டடி. டாபிக்கல் ஸ்டடி சொல்லும் பொழுது அதிகமாக டாக்ட்ரினல் டீச்சிங்ஸை வந்து அது மாதிரி டாபிக்ல படிக்கலாம். ரட்சிப்பு என்றால் என்ன, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு என்றால் என்ன, அது மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் எடுத்து அது மாதிரி டாக்ட்ரின்ஸையும் படிக்கலாம். அதே நேரத்தில் நம்முடைய பர்சனல் லைஃப்க்கு ஏற்ற விதமான ஒரு டாபிக் எடுத்து நம்ம படிக்கலாம். இன்னொரு காரியம் கேரக்டர் ஸ்டடி. இப்ப நம்ம பார்க்க போறது அதுதான். ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அந்த கதாபாத்திரத்தினுடைய மையமா வைத்து பைபிள்ல என்ன போட்டிருக்குது, அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னன்னு நம்ம பார்க்கறது கேரக்டர் ஸ்டடி. இன்னொரு காரியமும் பார்க்கலாம்னு நினைச்சேன், கம்பேரிட்டிவ் ஸ்டடின்னு சொல்லிட்டு ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இஸ்ரேல் ஜனத்தை புதிய ஏற்பாட்டுல திருச்சபைக்கு ஒப்பிட்டிருப்பாங்க. அது மாதிரி நிறைய காரியங்கள் ஒப்பிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஹீப்ரு புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது, எபிரேயர் புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி நமக்கு வரதை நம்ம பார்க்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீரியட்ல எந்த கான்டெக்ட்ல அதை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்து அதை படித்துட்டு புதிய ஏற்பாட்டின் காலத்துல அது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம் என்று படிக்கிறது நல்லது. ஸோ இது மாதிரி பல விதங்களில பைபிள் ஸ்டடி பண்ணலாம். நான் வந்து குறிப்பாக இந்த 8 காரியங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது புக் ஸ்டடி இல்லாம கேரக்டர் ஸ்டடியை நம்ம பார்க்க போகிறோம். ரைட், there are some definite benefits in character study. ஒரு சில கேரக்டரை படிக்கும் பொழுது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கிறது. முதலாவது காரியம், we learn from பைபிள்ல இருந்து கடவுளுடைய மனிதர்களை பற்றி நம்ம படிக்கிறோம். அவங்களுடைய பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் சைடு என்ன சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். அதுல மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை தேவன் நம்மோடு கூட இடைபடுவதற்கு அது ரொம்ப பிரயோஜனமா இருக்குது. நிறைய பேருடைய லைஃப்ல இருந்து நம்ம பாசிட்டிவான காரியங்களை படிக்கிறோம். அதே நேரத்துல
டெஃபினட்டாகவே ஒரு சில நெகட்டிவ் காரியங்களும் நம்ம படிக்கிறது உண்டு, ரொம்ப அவசியம். குறிப்பா நம்ம சொல்லும் பொழுது தாவீது உன்னதமான ஒரு அனுபவத்தில் இருந்தாரு. அவரு தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லி காணப்படுற அளவுக்கு நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் இருக்குது. அதே சமயத்துல பைபிள் டாக்ஸ் அபவுட் இஸ் நெகட்டிவ் சைடு ஆல்சோ. புரிஞ்சா? சில வேத மனிதர்களுடைய வாழ்க்கையில நெகட்டிவ் சைட்ஸ் போட்டிருக்க மாட்டாங்க, குறைவான வசனங்கள் இருப்பதனால. பட் ஆனா நம்ம படிக்கும் பொழுது அதை அறிந்து கொள்வது அவசியம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், எனக்கு அடிக்கடி நான் சொல்ல வேண்டிய உதாரணம், யோசேப்புடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது ஒரு நெகட்டிவ் நம்ம பார்க்க மாட்டோம்னு சொல்லி தான் நம்ம நினைப்போம். ஆனா அதனுடைய பின்னணியத்தை படிச்சு பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்த 7 வருஷங்கள் மிகவும் மோசமான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அவர் அந்த லேண்டெல்லாம் வாங்கி, மக்களுடைய லேண்டெல்லாம் வாங்கி ராஜாவிட்ட கொடுத்தது ஒரு சரியான்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சோசியல் கன்சர்ன் உள்ளவங்க, அல்லது இப்ப கம்யூனிஸ்ட போய் கேட்டீங்கன்னா யோசேப்பு செஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக்னு சொல்லுவாங்க. we have to learn a principle from that. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். சில நெகட்டிவ்னா அவங்க தப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க, பட் ஒரு சில பிரின்சிபிள்ஸ்ல வந்து they may be wrong. அதை வந்து நம்ம கண்டுக்கொள்ளணும். குறிப்பாக they are all human beings, they are not God. அவங்க தேவன் கிடையாது, they are all human beings என்பது மறந்து போகக்கூடாது. இரண்டாவது காரியம், சரித்திரத்திலே எப்படி தேவன் மனிதர்களை எழுப்பியிருக்கிறார், காலத்துல மனிதர்களை எழுப்பியிருக்கிறான்னு சொல்லி அதை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த காலகட்டத்துல, இப்ப கொரோனா போய்கொண்டிருக்க காலகட்டத்திலையும் தேவன் ஒரு சில மனிதர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார், செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நம்ம மறந்தே போகக்கூடாது. ஸோ கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது அந்த காலத்துல தேவன் செய்த மகத்தான காரியங்களை மக்கள் மூலமா செய்ததை நம்ம பார்க்கக்கூடும். மூணாவது காரியம், இப்படி நம்ம கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது இட் ரியலி மோட்டிவேட்டர்ஸ். நமக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை அது மோட்டிவேட் பண்ணுகிறது. அதனால we really thank God for character study. அதுல நான் கீழே ஒரு கொட்டேஷன் போட்டிருக்கேன், எனக்கு பிடிச்சமான ஒரு கொட்டேஷன். You are wise when you learn from your own mistakes. நம்ம தப்பு செஞ்சுட்டு ஐயோ இப்படி தப்பு செஞ்சுட்டோமே, இந்த தப்புல நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம ஞானவான்கள். ஆனா பட் வில் பி மோர் வைஸ் when you learn from others' mistake. மற்றவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்கிறோம். பெற்றோரா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், அல்லது நண்பர்களா இருக்கலாம், அல்லது சமுதாயத்தில் இருக்க மக்களா இருக்கலாம். சரியா? நிறைய பேர், அப்துல் கலாம் நான் நிறைய காரியங்கள் படித்து கொண்டிருக்கேன். ஒருவேளை டோனிட்டு இருந்து ஒரு டீம் ஒர்க்கை பற்றி நான் பார்க்கும் பொழுது கிரிக்கெட் கேப்டன் டோனிட்டு இருந்து நான் நிறைய காரியங்கள் படிச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி சில மக்கள்கிட்ட நம்ம படிக்கிறோம், பாடங்களை படிக்கிறோம். ஆனா ஒரு சிலர் செய்யற தப்பை நம்ம பார்க்கும் பொழுது நான் அப்படி செய்யக்கூடாது என்று கற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். அப்போ we will become more wise. அதனால இந்த கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுதும் கவனமா நம்ம வேதத்தை படித்து கற்றுக்கொள்ள. அதே நேரத்துல சில தவறுகள் செய்த மக்கள் நம்ம பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், உம்முடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருக்கேன், நான் அப்படி இருக்கக்கூடாது என்பதை நம்ம கற்றுக்கொண்டோமானால் நலமா இருக்கும். அதே நேரத்துல டேஞ்சர்ஸ் இன் டூயிங் கேரக்டர் ஸ்டடி, ஒருவேளை இதுல இருக்கிற குறைவு என்ன என்று நம்ம பார்க்க வேண்டியதும் ஒரு காரியம் உண்டு. அதுதான் நான் போன வாரமே நான் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது சொன்னேன். கேரக்டர் ஸ்டடியில ஐ எம் நாட் தட் மச் எக்ஸைட்டட். காரணம், ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட் வித் புக் ஸ்டடி. அதுக்கு அடுத்தது சாப்டர் வைஸா படிக்கக்கூடியது, வேதத்தை பைபிள் படிக்கிறது தான் ஐ எம் வெரி மச் எக்ஸைட்டட். பிகாஸ் அந்த கான்டெக்ட்ல வேத வசனம் என்ன என்பதை படிக்கிறது மிக அவசியமான ஒரு காரியம். இந்த மாதிரி கேரக்டர் ஸ்டடி படிக்கும் பொழுது ஒரு சில குறைவுகள் வர வாய்ப்புகள் இருக்கு என்பதை நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னேன்னா, நம்மளுடைய EU EGF மீட்டிங்ஸ்ல இப்போ மோர் அண்ட் மோர் நான் பாக்குறது என்னன்னா, கேம்ப்ஸ்ல கேரக்டர் ஸ்டடி தான் ரொம்ப பண்றோம். மார்னிங் டிவோஷன் தாட் ஃபார் த டே சொல்லும் பொழுது 3 கேரக்டர் கொடுத்துறோம். எஸ்தர் லைஃப், மோசஸ் உடைய லைஃப், எஸ்ராவுடைய லைஃப், ஏதாவது 3 லைஃப் கொடுத்து நம்ம கேரக்டர் ஸ்டடி பண்ண சொல்றோம். ஈவினிங் டிவோஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து கேரக்டர் ஸ்டடியா போயிருது. ஐ எம் பிட் ஒரீட். நான் உண்மையிலே உங்களுக்கு கவலையோட சொல்ல விரும்புறேன். கேரக்டர் ஸ்டடி மட்டும் நம்மளுடைய கேம்ப்ஸ்ல டீச் பண்ணோம்னா வேதத்தை முழுதுமா டீச் பண்ணாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்பதை மறந்து போகாதீங்க. ஏன் சொன்னா, முதலாவது காரியம், we forget to exalt God and talk too much about that particular person. நான் சொன்னது போல யோசேப்பை பற்றி சூப்பர் கேரக்டர் சொல்லிட்டு யோசேப்பை பற்றி, தானியலை பற்றி, தாவீதை பற்றி, பேதுருவை பற்றி நிறைய காரியங்கள் நம்ம அப்படியே
உன்னதமா சொல்லிட்டே இருக்கோம். பட் அவங்களுக்கு பின்னால இருக்கிற தேவனை குறித்து நம்ம சில நேரத்தை சொல்ல மறந்துடும். யூ வில் யூஸ் தட் ஒன். ஆண்டவர் அவங்க யூஸ் பண்ணான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு வி டோன்ட் டாக் மச் அபவுட் காட். அதுல வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். ரெண்டாவது காரியம், வி பிகம் வெரி சப்ஜெக்டிவ். அவங்கள மையமா வச்சு நம்ம பேசுற மொழிய ஒரு பெரிய பிக்சரை அப்ஜெக்டிவா நம்ம பார்க்காம போய்விடுகிறோம். அதுலயும் நம்ம கவனமா இருக்கணும். மூணாவது, we simply forget the historical context of the person. ஒரு சில நேரங்கள் அந்த கேரக்டரை படிக்கும் பொழுது அவங்க செஞ்ச காரியங்கள், அவங்க பேசின காரியங்கள்லாம் நமக்கு ஹிஸ்டரி புரியலன்னு சொன்னா அது வந்து we simply forget that. ஸோ அதை விட்டுட்டு நமக்கு இஷ்டத்துக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணிக்கிறோம். அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நாலாவது காரியமா, we don't read between the lines. Many days and years have gone in between. அதுவும் நான் சொல்ல விரும்புகிறேன். டக்குன்னு ஒரு சில பிரின்சிபிள்ஸை நம்ம கொண்டு வந்துடுறோம். பட் அதுக்கு பின்னால நடந்த சம்பவங்கள் அல்லது அதுக்கு அவங்க எவ்வளவு காலம் பாடுபட்டாங்க என்பதெல்லாம் நம்ம மறந்துட்டு we just talk, ஒரு பெரிய சேலஞ்ச் கொடுத்துடுறோம். எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, தானியலை குறித்து ரொம்ப பேசுறோம். தானியல் வந்து சூப்பர் சொல்லிட்டு ஒரு EU ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ஈஜிப்ட் யங் பீப்புளுக்கு ரொம்ப நம்ம பேசுறோம். அதே மாதிரி எஸ்தர் லைஃபை பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறோம். பட் தானியல் லைஃபை பற்றி நான் பேசும் பொழுது என்னுடைய கன்சர்ன் என்னன்னா, தானியலுடைய பேரண்ட்ஸை பற்றி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். தானியலுடைய பேரண்ட்ஸ் அவனை வளர்த்ததுனாலதான் 17-18 வயசா இருக்கும் பொழுது இன்னொரு தேசத்துக்கே அடிமையாக போகும் பொழுது அங்க போய் நான் சாப்பிட மாட்டேன், நான் இதை இப்படிதான் வாழுவேன்னு சொல்லிட்டு ஒரு நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் வந்திருக்கான். இந்த காலத்துல சொல்லனா அவங்க சர்ச் யூத்ல டேனியல் வந்து ரொம்ப ஆக்டிவா வந்திருப்பான். அவனுடைய VBSல சண்டே ஸ்கூல்ல ரொம்ப ஆக்டிவா வந்திருப்பான். அதனாலதான் அவன் ஹோல் ஊரையும் அடிச்சுட்டு போகும் பொழுது இவனை மாதிரி பிரில்லியன்டான பீப்புளை கூட்டிட்டு போகும் பொழுது he took stand. இதுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, அவனுடைய அந்த கூட இருந்த நல்ல விசுவாச நண்பர்கள், மேபி அவனுக்கு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லிக் கொடுத்த போதகர்களா இருக்கலாம், நல்ல பெற்றோரா இருக்கலாம். ஐ ரியலி வாண்ட் டு see Daniel's mother. அப்படி தங்கமா அவனை வளர்த்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதுல்ல? ஸோ we forget about them. இன்னைக்கு நான் பாக்குறது என்னன்னா, +2 முடிச்சுட்டு ஒரு பையன் தன்னுடைய ஊரை விட்டுட்டு இன்னொரு காலேஜுக்கு போகும் பொழுது டேனியல் மாதிரி வாழ மாட்டேன்னு சொல்றானே. 17-18 வயசுல தான் டேனியல் வந்து பாபிலோனுக்கு போனான்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வயசுல தான் +2 முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜுக்கோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கோ அல்லது மற்ற காலேஜஸ்க்கு அவன் படிக்க போகிறான். 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அவன் தான் EU மீட்டிங்கே பிரச்சனையான ஒரு பையனா மாறிடுறான். நிறைய கிறிஸ்டியன் பாய்ஸ் தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு தடையா காணப்படுறாங்க. ஸோ நம்ம டேனியலை பற்றி பேசும் பொழுது அவங்களுடைய அந்த லைன் இன்பிட்வீன் லைன்ஸை நம்ம படிச்சுட்டு அதை சொன்னோம்னா மீனிங்ஃபுல்லா இருக்கும். தட்ஸ் மை பாயிண்ட். ஓகே, அடுத்த ஒரு காரியம் கடைசியா போட்டிருக்கேன். we somehow have the feeling that they are all great people and I am nobody. ஸோ நம்ம நார்மலா கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது we tend to do that. அவங்களாம் சோ கிரேட்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி நம்ம வச்சிடுறோம். அவன் நம்மளை கேட்கிற பையங்களை வந்து இந்த கேம்ப்ல அட்டெண்ட் பண்ற பையனும் ஒரு பொண்ணும் அதெல்லாம் அவங்க காலத்துல அவங்க செஞ்சாங்க, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு ஒரு அப்படிப்பட்ட ஒரு இது வந்துடுது. அல்லது ஒரு கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வந்துடும். we make them feel guilty. that is wrong. that's wrong. ஓகே, ஒரு பாவத்தை குறித்தான ஒரு கண்டிப்பு வந்துச்சுன்னா அது தப்பே கிடையாது. வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து கண்டித்துணர்த்தணும். அதுக்கு நான் சந்தேகப்படல. ஆனா நம்ம அவரை மாதிரி இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடு இருக்கக்கூடாது. நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர்னு சொன்னீங்கன்னா, விராட் கோலி மாதிரி ரொம்ப அடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே கில்ட்டியோட இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். யூ கேன் நாட் பிகம் அ பிளேயர் அட் ஆல். புரிஞ்சா? ஸோ விராட் கோலி கிரேட் பிளேயர்னு சொல்லிட்டு யாராவது பேசும் பொழுது நீங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணி போயிடக்கூடாது. அதே தான் நான் சொல்ல வரம்புறேன். கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது we have to be very careful. When we are presenting the characters, we need to keep these things in mind. இந்த காரியங்களை நம்ம மனசுல வைத்துக்கொண்டு கேரக்டர் ஸ்டடி பண்றது ரொம்ப நல்லது. ரைட்? இந்த நபரை குறித்து பைபிள்ல 5 வசனங்கள் தான் இருக்கிறது நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டுல 5 வசனங்கள் மட்டும்தான் இருக்கிறது. புரிஞ்சா? கொலோசியர் புஸ்தகத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம் நம்ம பைபிள. இப்ப நம்ம கொலோசியர் இதுல இருந்தா இந்த பகுதியை நம்ம வாசிக்க போறோம். சரியா? ஐ ரிக்வெஸ்டட் சிஸ்டர் லினு, அவங்க வந்து நாகர்கோயில் நேட்டிவ், பட் உத்தரப்பிரதேசத்துல ஷீ இஸ் அ இங்கிலீஷ் டீச்சர்.
அவங்க நமக்கு வேதத்தை வாசிக்கிறதுக்கு she was very happy to help us. இப்போ வந்து அவங்க இந்த 5 வசனங்களை நமக்காக வாசிப்பாங்க. ஒருவேளை உங்க கையில பைபிள் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க சிஸ்டர் வாசிக்கும் பொழுது நீங்க கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். கொலோசியர் 1 அதிகாரம் 7-8 வசனங்கள், 4 அதிகாரம் 12-13 வசனம் மற்றும் பிலமோன் 23 வசனம். சிஸ்டர். கொலோசையர் 1:7-8. அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாளும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனுமாயிருக்கிற எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றிருந்தீர்கள். ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான். கொலோசையர் 4 வசனங்கள் 12-13. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிகேயருக்காகவும் எராபோலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். பிலேமோன் 23வது வசனம். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்ராவும். Thank you sister Rino for this lovely reading. Thank you. Thank you. இந்த எப்பாப்ரா வந்து எப்பாப்பிராதித்து, அவரும் இவரும் வேற. அந்த எப்பாப்பிராதித்து வந்து பிலிப்பு பட்டணத்தை சேர்ந்தவர். நீங்க படிக்கணும்னா பிலிப்பியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 25 வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதி அவரை பற்றி போட்டிருக்கிறது. அவரும் ஒரு கிரேட் மேன், பவுலோடு இருந்த உடன் வேலையாள் எப்பாப்பிராதித்து. சரியா? பட் இன்னைக்கு ஈவினிங் நம்ம பார்க்க போற கேரக்டர் யாருன்னா எப்பாப்பிரா. அவர் வந்து கொலோசே பட்டணத்தை சேர்ந்த ஒரு நபர். ஒருவேளை இந்த 5 வசனத்திலிருந்து அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நமக்கும் பிரயோஜனமா இருக்கும், மற்றவங்களுக்கும் நீங்க டீச் பண்ணதுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதை மனசுமைய வைத்து நான் படிக்க போகிறேன். ஓகே, அவருடைய மினிஸ்ட்ரி, முதலாவது அவருடைய ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த வசனங்களில் என்ன சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது காரியமாக நான் சொல்ல விரும்புகிறது, he was a very good initiator who started the church at Colossae. கொலோசே பட்டணத்துல இருக்கிற அந்த திருச்சபையை உருவாக்குனதுக்கு காரணம் இவர்தான் சொல்லிட்டு வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. பவுல் நம்ம நினைக்கிறோம், இல்லவே இல்லை. காரணம் 2 அதிகாரம் கொலோசே 2 அதிகாரம் 1 வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, உங்களுக்காகவும் லவோதியக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டு என்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் சொல்றாரு. அது ரொம்ப கிளியரா சொல்றாரு, கொலோசு சபையார பார்த்தது கிடையாது, என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் சொல்லிட்டு. ஸோ தட் மீன்ஸ் பவுல் மூலமாக இந்த கொலோசு சபை உண்டாகல, வேற யார் மூலமா உண்டாயிருக்கிறது. இந்த 7, 8 வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு கிளியரா தெரியுது, இவர்தான் இந்த எப்பாப்பிரா பவுல் மூலமாக ரசிக்கப்பட்டு அல்லது பவுல் மூலமாக உருவாக்கப்பட்டு தன்னுடைய இடத்துக்கு போய் தன்னுடைய ஊர்ல ஒரு திருச்சபை உருவாக்கி இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த திருச்சபை குறித்தான ஒரு பெரிய கன்சர்னாலதான் இன்னைக்கு இந்த புத்தகத்தை பற்றி படிக்கிறோம், இவரை பற்றி நம்ம படிக்கிறோம். நீங்க கொலோசை புத்தகத்தை நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனா இவரை பற்றி நீங்க படிக்காம இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு அதை உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண விரும்புகிறேன். அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாலும் உங்களுக்காக கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரமா இருக்கிற எப்பாப்பிராவினத்தில் நீங்கள் கற்று அறிந்திருக்கிறீர்கள். He was preaching and teaching. அவர் போய் தன்னுடைய ஊர்ல ஒரு திருச்சபையை உண்டாக்கி அங்க அவங்களுக்கு வேத வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு உதவி செய்திருக்கிறார். 8 வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்தான் ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறான். சரியா? அதாவது அவங்க உண்மையான விதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில அன்பா இருக்கிறாங்க அளவுக்கு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். He was an excellent shepherd, அல்லது ஒரு நல்ல ஒரு மேய்ப்பனாக இருந்து செய்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். 3வது காரியம், அவருடைய உன்னதமான மினிஸ்ட்ரி நான் பார்க்கிறது என்னன்னா, he was connecting the congregation with the apostle Paul. பவுலோடு கூட தன்னுடைய திருச்சபையை மிக அழகாக கனெக்ட் பண்ணியிருக்கிறார். நான் உண்டாக்குன சர்ச்சு நான் பார்த்துக்கிறேன்,
எனக்கு முடியும் சொல்லி இல்லாதபடிக்கு he wanted others input. ஓகே, தென் இதே வசனத்தை நான் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனா இருக்கிற என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனா இருந்திருக்கான்னு சொல்லி நான் பார்க்கலாம். நம்ம சொல்லிக்கலாம் நான் உண்மையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, பட் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன சொல்றாங்கன்றது முக்கியம். புரிஞ்சா? பவுல் இவரை பற்றி சொல்லும் பொழுது உண்மையான ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை சிஸ்டர் வாசிட்டாங்க. அதை பார்க்கும் பொழுது he was a prayer warrior. சரியா? ஜெபித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதை நான் ஏன் கேரக்டர்ல போடல, மினிஸ்ட்ரியில போட்டேன்னு சொன்னா, ஜெபம் என்பது ஊழியம் என்று நான் நினைக்கிறேன். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். ஒரு சிலர் ஜெபத்திலே மட்டுமே தடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஊழியமே ஜெபம் தான். புரிஞ்சா? they cannot preach, they cannot teach. அவங்க வெளியே போய் எதுவும் செய்ய யோசிக்க மாட்டாங்க. ஜெபத்துல அதிகமா தடுத்திருப்பாங்க. நம்மளுடைய EGFல எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு சில அண்ணன்மாரை நான் சொல்ல முடியும், ஒரு சில அக்காமாரை நான் சொல்ல முடியும். அவங்க எல்லாம் ஜெபிக்கிற வாரியர்ஸ். சரியா? I couldn't mention the names. அல்லது அவங்கள்ட்ட போய் நான் சில சமயம் பேசும் பொழுது என்ன பேஷனேட்டா மற்றவங்களை குறித்து கேட்பாங்க. இந்த ஊழியக்காரர் எப்படி இருக்காரு, அந்த மாநிலத்தில் எப்படி நடக்குது சொல்லி கேட்பாங்க. எப்படி அவங்களுக்கு தெரியும்? போன் பண்ணிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. அவங்க வர நியூஸ் லெட்டரை, மேகசின் எடுத்து வச்சு படிச்சுட்டு அதை அவங்க ஜபத்துக்கு ரெகுலரா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறதுனால they can do it. ஒருவேளை நான் இப்ப பேர் சொன்னா தப்பில்லைன்னு நினைக்கிறேன். மோகன் சி கமலம் சொல்லிட்டு ஒரு அண்ணன் மார்த்தாண்டத்துல லெக்சரா இருந்தாங்க, ப்ரொஃபஸரா இருந்தாங்க. அவங்க மார்த்தாண்டத்துல வேலை செய்யும் பொழுது நான் ஸ்டாஃபா இருக்கும்போது நான் போயிருக்கேன். அதுக்கு பிறகு நான் ஸ்டேட் செக்ரட்டரி இருக்கும்போது ஒரு போயிருக்கும் பொழுது ஐ வாஸ் அமேஸ்ட். நேஷனல் ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ்னுடைய பிள்ளைங்களுடைய பை நேம் சொல்லுவாங்க. எனக்கு கூட மறந்துருக்கும். பட் அவங்க பேரை சொல்லி அவ எப்படி இருக்கிறா, ஸ்னேகா எப்படி இருக்கா சொல்லிட்டு அண்ணன் கேட்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்துல மொபைல் போன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது. ஆனா அந்த அண்ணன் வர்ற ப்ரேயர் லெட்டர்ல வச்சு ஸ்னேகா, இவருடைய மகா, அந்த ஸ்னேகாவுக்கு இப்போ +2 முடிக்க போறான்னு சொல்லிட்டு ஜோ பண்ணிருப்பாங்க. அதனால எப்போ சான்ஸ் கிடைக்குதோ அவங்க மற்றவங்களை குறித்து கேள்விப்படுவாங்க. He was a real prayer warrior. My dear brothers and sisters, இந்த 5 காரியத்தையும் let me highlight now. He is an initiator. அவர் ரட்சிக்கப்பட்டது ரைட் தான், அவர் பவுல் மூலமா ஆஸ்வதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனா தன்னுடைய ஊர்ல போய், தன்னுடைய இடத்துல போய் தான் கற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லி ஒரு திருச்சபையை உண்டாக்குனது எப்பாப்ராவுடைய நல்ல ஒரு சாட்சி. நானும் நீங்களும் என்ன செஞ்சிருக்கோம், என்னென்ன இனிஷியேட் பண்ணிருக்கோம் சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் லீடர்ஸ், தயவு செய்து எப்பாப்ரா இடத்துல நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், தேவன் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ, உங்க ஏரியாவா இருக்கலாம், அல்லது உங்க காலேஜா இருக்கலாம், உங்க காலேஜ் கேம்பஸா இருக்கலாம், அல்லது உங்களுடைய சர்ச் குரூப்பா இருக்கலாம். டேக் சம் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே, அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்றேன். எப்பாப்ரா பத்தி நீங்க படிக்கும் பொழுது டேக் இனிஷியேட்டிவ்ஸ். 2வது, டீச் அண்ட் ப்ரீச். தீத்துவை பற்றி நம்ம படிக்கும்போது அதான் பார்த்தோம். நான் விட்டு வந்த இடத்துல எல்லாம் நீ டீச் பண்ணு, ப்ரீச் பண்ணு, அவங்களுக்கு நல்ல லீடர்ஸை உருவாக்குன்னு சொல்லிட்டு தீத்துவை விட்டுட்டு போனார். இன்னைக்கும் எப்பாப்ராவை போல நம்மளும் ஒவ்வொருத்தரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மற்றவங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லணும், அவங்களுக்கு டீச் பண்ணணும். 3வது மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் பார்க்கிறேன், பி a bridge. இன்னைக்கு நம்ம EGF மினிஸ்ட்ரியில மிக மிக தேவை. ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடுல, சீனியர் அட்வைசர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடுல நீங்க இருக்கலாம். we need more young people. இப்போ நம்முடைய மினிஸ்ட்ரியில we need more young graduates. நீங்க ஈஸியா ஸ்டூடெண்ட்ஸோட ரிலேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் லீடர்ஸ், நீங்க என்னோட இப்போ பைபிள் ஸ்டடியில இருக்கீங்க, நீங்க தான் பெஸ்ட் பீப்புள். உங்களுடைய ஸ்டூடெண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸையும் உங்களுடைய காலேஜ் ப்ரொஃபஸர் பிலிவரா இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்க்கவோ, அல்லது வெளியிருந்து வருகிற மற்ற சீனியர் அட்வைசர்ஸோட, ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸோட, கோஆர்டினேட்டர்ஸோட, யங் கிராஜுவேட்ஸோட கனெக்ட் பண்ணது மிக மிக அவசியம். இன்னைக்கு நம்ம ஓப்பன் ஹோமை பற்றி பேசுறோம். நிறைய கிராஜுவேட்ஸ் சொல்றாங்கன்னா, எங்க வீடெல்லாம் நாங்க திறந்து வச்சிருக்கிறோம், ஒரு பையன் கூட வரமாட்டேன்னு சொல்றாங்க, ஒரு பொண்ணு கூட வரமாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க தான். You are not taking initiative to take your own friends to the graduate's house. மற்றவங்களுடைய திறந்த வைத்திருக்கிற குடும்பங்களோடு அல்லது மற்ற ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ், கிராஜுவேட்ஸோட அவங்களோட நீங்க லிங்க் பண்றதுக்கு you are not taking initiative. தயவுசெய்து யோசிங்க. Be a bridge between students and others. உண்மையுள்ள ஊழியக்காரன் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல ஆண்டவரத்துல போய் நம்ம
கேட்கணும். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வருவாரானால் நம்மளை குறித்து சொல்லணும். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். இப்பொழுதே நம்மளுடைய ஊழியமும் அப்படி இருக்கணும். மற்றவங்க நம்மளை பார்க்கும் பொழுது உண்மையுள்ளவன் சொல்லி சொல்ற அளவுக்கு இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செய்து நீங்க இப்பவுமே பாருங்க, சரியா? மேபி சின்ன மேட்டரா இருக்கலாம், ஒருவேளை பணம் கொஞ்சம் பணமா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், அல்லது உங்களுடைய டைம் ஹேண்டில் பண்ணதா இருக்கலாம், உங்களுடைய படிப்பு விஷயமா இருக்கலாம். ஹவு மச் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல். அவன் உண்மை உள்ளவன் சொல்லி உங்களை குறித்து யார் சாட்சி சொல்ல முடியும்னு சொல்லி பாருங்க. புரிஞ்சா? கடைசியா ஜெபத்தை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தாருன்னா, நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஆனா அர்த்தத்தோடு அல்லது மிகவும் கவனமா ஜெபிக்கிறோமா, ஜெபத்தை ஊழியமா எடுத்து செய்யறோமான்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கலாம். அவருடைய குணாதிசயங்கள் சொல்லிட்டு நான் அதிகமாக மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். இந்த 5 வசனத்தை தான் நம்ம பார்க்கலாம். புரிஞ்சா? இதெல்லாம் இந்த வசனங்களை நம்ம படிக்கக்கூடியது. A person who is much concerned, ஒரு உண்மையான ஒரு பாரம் அவருக்கு, ஒரு ஆத்ம பாரம் என்று சொல்லலாம், அல்லது ஒரு மிக ஒரு கரசனை இந்த 7ஆம் 8ஆம் வசனங்களை பார்க்க முடிகிறது. புரிஞ்சா? 9ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இது நிமித்தம், சரியா? அந்த முதல்ல 8 வசனங்களும், குறிப்பாக இந்த 7-8 வசனங்களை நான் சொல்ல விரும்புறேன். அவ்வளவு தூரத்துக்கு பவுல் தொடர்ந்து எழுதுவதற்கு காரணமே இவருக்கு இருந்த கன்சர்ன் சொல்லி பார்க்கலாம். 2வது காரியமா நான் பார்க்கும் பொழுது 4ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன் சொல்லிட்டு தமிழ்ல இருக்குது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா he was a servant அந்த வேர்ட் தான் உபயோகப்பட்டிருக்கும். சரியா? இன்னைக்கு தம்பிமார் தங்கச்சிமார், when you are young, keep that in mind. Be a humble person. உங்களை யாராவது சர்வன்ட் சொன்னாங்க உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நமக்கு என்ன சர்வன்ட் சொன்னோம்னா, நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க, பாத்திரம் வளர்க்குறவங்க, தண்ணி நம்ம வீடு கூட்டுறவங்கள தான் நம்ம சர்வன்ட் நினைக்கிறோம். பட் நமக்கு ஒரு நல்ல நேம் இருக்குன்னு ஆசைப்படுறோம். we want to be known as a என்னது மினிஸ்டர். ஓகே ஓகே காட் சர்வன்ட் சொல்றது கூட சில சமயத்தில் நமக்கு கஷ்டமா இருக்குது. மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், we need to be humble. ஆண்டவருடைய பணியை செய்யணும்னா எப்ப டெஃபினட்டா ஒரு ஹம்பிள் மேன் வந்திருப்பான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். ஹார்ட் ஒர்க்கிங் மேன், சரியா? எவ்வளவாய் போராடினான்னு சொல்லிட்டு 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தான், அவன் உண்மையா இருந்தான்னு சொல்லிட்டு மிகவும் ஜாக்கிரதையா இருந்தான். ஃபெய்த்ஃபுல் பர்சன் சொல்லி போட்டிருக்குது. பிறகு இந்த 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இதுலயும் பார்க்குவது பேர் என்ன, பிலமோன்ல பார்க்கும் பொழுதும் வாழ்த்துதல் சொல்லுகிறான் என்று சொல்லும் பொழுது he was a kind person நான் பார்க்கிறேன். கண்டிப்பா பவுலோட நிறைய பேர் இருந்திருப்பாங்க, எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல எழுதியிருக்காரு. பட் இங்க பேரை சொல்லி அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவன் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறான். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். Okay, so he was so kind. That's the reason Paul could mention that. Okay, don't be one among them. உங்களுடைய கமிட்டிஸ்ல இருக்கும் பொழுது, EGF ஃபெலோஷிப்ல இருக்கும் பொழுது நாங்க எல்லாம் சேர்ந்து செய்யறோம். தட்ஸ் வெரி குட், நல்ல ஒரு டீம் ஸ்பிரிட் நான் சொல்லுவேன். ஆனா தனிப்பட்ட விதமாகவும் be concerned about others. அடுத்து கடைசியாக அவருடைய கேரக்டர் பார்க்கும் பொழுது நான் ஒண்ணு பார்க்கிறேன்னா, a person who is ready to suffer for the gospel. காரணம் பிலமோன்ல சிஸ்டர் வாசிச்சது போல, கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோடு கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும். ஓகே, ஆல்ரெடி ரோமாபுரியில பவுல் ஜெயில இருக்கிறாரு. அந்த இடத்துல இவர் போய் கிறிஸ்து இயேசுவுக்காகன்னு சொல்லி பவுலோட சேர்ந்து ஜெயில இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஓகே, he was ready to suffer for the gospel. இவன் ஜெயிலுக்கு போனாலும் கூட ஐ எம் ரெடி சொல்லி இருந்திருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அவருடைய குவாலிட்டி, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்ட்ரெங்க்ஸ் என்னன்னு சொல்லி நான் பார்க்கலாம். எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. புரிஞ்சா? தயவுசெய்து நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது சொன்னேன், கேரக்டர் ஸ்டடி பண்ணும் பொழுது உங்களை கில்ட்டியா ஃபீல் பண்ணதுக்காக நான் சொல்ல விரும்பல. எப்பாப்பிராவுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் என்னன்னு சொன்னா 3 காரியங்களை நான் அதுல ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முதலாவது காரியம், he was a practical man. That's what I wanted to say. He was a practical person. அவர் என்னெல்லாம் படிச்சாரோ அதை பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, he was very practical. நம்ம நிறைய படிச்சிருக்கோம், பட் அதை நம்ம பிராக்டிஸ் பண்றோமா, அதை மற்றவங்க சொல்றோமா, அதை செய்யறோமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். How to do personal evangelism, how to conduct
எவாஞ்சலிஸ்டிக் ரிட்ரீட்ஸ், அது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம படிக்கிறோம். அண்ட் ஹவு டு ஸ்டார்ட் ப்ரேயர் செல், ஹவு டு கண்டக்ட் ப்ரேயர் செல், ஹவு டு லீட் பைபிள் ஸ்டடி, அது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம ஸ்கில்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஈஜிப்ட்ல. எவ்வளவு தூரத்துக்கு அதை பிராக்டிஸ் பண்றோம்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும். He was a very practical man. ரெண்டாவது காரியம், he was a people person, connecting people with a right, giving right type of a report. இந்த 8ஆம் வசனத்தை நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் போய் பவுல்கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்பான்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கிறேன். புரிஞ்சா? இன்னைக்கு நம்ம ஒரு பிரேசல் நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லுவோமே, நீங்க வந்து அங்க உங்க ஊருக்கு நான் வந்தேன்னா உங்க ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நீங்க என்னெல்லாம் சொல்லுவீங்கன்னு சொல்லி நான் யோசிக்க விரும்புறேன். அதே மாதிரி தான் கிராஜுவேட்ஸ், நம்ம ஈஜிப்ட் மெம்பர்ஸை பற்றி இன்னைக்கு புறங்கூடுறது ரொம்ப ஜாஸ்தி. அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, ஆனா மீட்டிங்ஸ் தான் வர்றது கிடையாது. அவங்க மீட்டிங்க்கெல்லாம் வராங்க, ஆனா காசு தான் கொடுக்கறது கிடையாது. அவங்க கமிட்டிலலாம் பேசுறாங்க, ஆனா பிரேசலுக்கு தான் போக மாட்டாங்க. இது மாதிரி நம்ம மற்றவங்களுடைய குறையதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் போல இல்ல சொல்லிட்டு இருக்கோம் ஒழிய அவங்களுடைய ஆவிக்குள்ளான உங்களுடைய அன்பை குறித்து நம்ம சொல்றோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். வாட் டைப் ஆஃப் ரிப்போர்ட் we are giving about people ன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாம். நம்ம மற்றவங்களுடைய குறையை சொல்லாதபடிக்கு எப்பாப்பிராவிலிருந்து நல்ல காரியங்களை கற்றுக்கொள்வோம். மூணாவது காரியம், he was so passionate about others' growth. இந்த 12ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்பொழுது, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்பொழுது அதான் பார்க்கிறோம். இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்களை எல்லாவற்றிலும் தேடினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். So he was so passionate, he was so much concerned about growth of others. அப்படி அது அவருடைய பெரிய ஸ்ட்ரெங்தா நான் பார்க்கிறேன். ஓகே, சரி, இப்ப நான் ஒரு தனியா எடுத்துக்கொண்டது என்னன்னா, இதை விட்டு வேற என்ன ஸ்ட்ரென்த் மற்றவங்களுக்கு இருக்குன்னு சொல்லும் பொழுது, ஒரு சிலருக்கு வந்து என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னா, போய் நிறைய பேர்கிட்ட போய் காஸ்பலை ஈஸியா ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஒரு சிலர் இவரை மாதிரி டீச் பண்ணுவாங்க, நல்லா டீச் பண்ணி அவங்கள பிரேயர்ஸ்ல கொண்டு வந்து அவங்கள டெவலப் பண்றதுக்கு நல்லா இருப்பாங்க. ஒரு சிலர் பேஷனேட் அபவுட் ஷேரிங் த காஸ்பல். இன்னும் ஒரு சிலர் வந்து ரொம்ப குவைட்டா இருப்பாங்க. இது மாதிரி இவங்க மாதிரி பீப்புள் பர்சன் ஆக்க மாட்டாங்க, மற்றவங்களோட பேச மாட்டாங்க. பை நேச்சர் they will be different. ஆனா அவங்கள்ட்ட நம்ம போனோம்னு சொன்ன வச்சுங்க, நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனா இருப்பாங்க. ஸோ பலருக்கு பல ஸ்ட்ரெங்க்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. எப்பாப்பிராவுக்கு கொடுத்த ஸ்ட்ரெங்க்த்தை வந்து he used it effectively சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் நம்ம படிக்கும் பொழுது அவருடைய கேரக்டர்ல இருந்து நம்ம படித்துக்கொள்ள வேண்டிய காரியம், என்னுடைய ஸ்ட்ரெங்க்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்து அதுல நம்ம வளர்றோமா, அதை நம்ம நிறைவேற்றுகிறோமா என்று யோசித்து பார்க்கணும். ஓகே, அவருடைய பிரேயர் மினிஸ்ட்ரியை பற்றி நான் தனியா பேசணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். காரணம், இந்த 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இப்ப நான் வாசிச்ச வசனத்தின்படி அவருடைய பிரேயர் இட் வாஸ் சோ பவர்ஃபுல். குறிப்பாக இந்த நான் கேரக்டர் ஸ்டடிய கொலோசியர் புத்தகத்தோடு சேர்த்து நான் படிக்கிறேன். புரிஞ்சா? அவர் தான் இந்த சர்ச்சை உண்டாக்கினவர். அந்த சர்ச்சுக்கு வந்து பவுல் இப்போ லெட்டர் எழுதியிருக்கிறார். அதுல எழுதியிருக்கும் பொழுது ஜெபத்தை குறித்து போட்டிருக்கிறாரு. அதுக்கு நல்ல உதாரணமாக இந்த சர்ச்சை உண்டாக்கின எப்பாப்பிராவே ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். சரியா? எக்ஸாக்டா 10 வருஷத்துக்கு முன்னால அதை நம்ம பார்க்கிறோம். பவுல் அந்த சபைக்கு எழுதுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் சொல்றாரு. இங்க எப்பாப்பிராவுடைய எக்ஸாம்பிள கொடுக்கிறார். இங்க கொடுக்கும்போது அதிகமாகவே சொல்றாரு, போராடி ஜெபிக்க கூடியவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். 2வது காரியம், 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல நான் முன்னாலே சொன்னேன், 7-8 வசனங்களை கேட்ட பிறகு பவுல் கொலோசு சபைக்காக ஜெபம் பண்றாரு. ஜெபிக்கிறத பார்க்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். வாட் அ பியூட்டிஃபுல் பிரேயர். நல்லா கவனிங்க. சும்மா அவங்கள ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதியும் அவங்கள பாதுகாத்து கொள்ளும் சொல்லிட்டு
அப்படி ஜெபித்து முடிக்காதபடிக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் எடுத்து அவர் பவுல் உபயோகித்திருக்கிறார். அதே காரியத்தை தான் இங்கேயும் எப்பாப்பிரா இவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார். முதலாவது காரியம், டு ஸ்டாண்ட் ஃபர்ம் இன் ஆல் த வில் ஆஃப் காட். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்னு சொல்றார். தன்னுடைய மக்கள், திருச்சபையின் மக்கள், தன்னுடைய ஃபெலோஷிப்ல இருக்க மக்கள் தேவனுடைய சித்தத்துல எல்லா விதத்திலும் தேவனுடைய சித்தத்தின் தேறினவனாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். டு பி மெச்சூர்ட், அதை பார்க்கும் பொழுது பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் அவர் தேறினவர்களாய் இருக்கணும் சொல்லி ஜெபிக்கிறார். மூணாவது காரியம், பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். என்ன அருமையான ஜெபம் பாருங்க. இந்த மூன்று காரியங்களை வைத்து அவர் போராடி ஜெபிக்கிறாராம். அவர் உருவாக்கின திருச்சபை, அவர் உருவாக்கின அந்த ஐக்கியம் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால் மக்கள் தேவனுடைய சித்தத்தை பரிபூர்ணமா அறிந்திருக்கணும். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறினவனா வளரணும். பர்ஃபெக்ட் கிடையாது, சரியா? நோபடி கேன் பிகம் பர்ஃபெக்ட். ஆனா we can become matured. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறினவர்களாக போவது மிக அவசியமான ஒரு காரியம். அதே மாதிரி அவர்கள் எல்லா விதங்களிலும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நானும் நீங்களும் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்காக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய ஊழியக்காரங்களுக்காக இருக்கலாம், நம்மளுடைய ஊழியத்தின் மூலமாக சந்திக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கலாம், எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுடைய ஜெபம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே அவளை ஆசீர்வதியும், அவ்வளவுதான். ஒரு பெரிய பிளாங்கெட் போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி, ஆண்டவரே அவளை ஆசீர்வதியும் சொல்லிட்டு நம்ம ஜெபித்துடுறோம். இன்னைக்கு நம்ம கண்டிப்பா எப்பாப்பிரவடத்துல இருந்தும் பவுலிடத்துல இருந்தும் குறிப்பாக இந்த கொலோசி புத்தகத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, என்னுடைய ஜெபத்துல அர்த்தத்தோடு மிகவும் கவனத்தோடு ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்க ஹைஃபீல்ட் கோத்தகிரியில இருக்கும் பொழுது அந்த கேம்ப் சென்டருக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருந்தாங்க. அவங்க ராயல் கிட்ஸ் மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் தான் வந்திருந்தாங்க, சீனியர்ஸ் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுடைய மினிஸ்ட்ரி முதல்லலாம் டிவி ப்ரோக்ராம்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அருமையா ஜெபிப்பாங்க, ரொம்ப மீனிங்ஃபுல்லா இன்டர்செஷன், அதாவது தேவனை ஆராதிக்கிறது உண்டு, நல்லா அருமையா பாடல் பாடி ஆராதிப்பாங்க. அதே மாதிரி ஜோமனுங்க சொன்னான்னா மற்ற இன்டர்செசரி பிரேயர், மற்றவங்களுக்காக ஜெபிப்பதுல ரொம்ப கருத்தா ஜெபிப்பாங்க. அவங்கள பத்தி நாங்க கேள்விப்பட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க அன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு திரும்பி போறாங்க, சேலம், அதாவது கோத்தகிரில இருந்து சென்னைக்கு போறாங்க. அப்போ போறதுக்கு முன்னால ஐ ரிக்வெஸ்டட் தம், வை டோன்ட் யூ ப்ரே ஃபார் அவர் ஒர்க்கர்ஸ், எங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்காக ஏன் ஜெபிக்க கூடாது வாங்கன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு சில நார்த் ஈஸ்ட் பிள்ளைங்க, ஒரு சில தமிழ் ஜெபிக்க தெரியும். ஸோ அவங்களை கூப்பிட்டு வச்சு அந்த வெராண்டால, ஓப்பன் வெராண்டால நின்று ஜெபிக்க துவங்கணும். எனக்கு ஸ்டில் இட்ஸ் வெரி ஃப்ரெஷ் இன் மை மைண்ட். ஸ்பான்டேனியஸ். அதை லீட் பண்ண ஒரு சிஸ்டர் ஒரு பாட்டு பாடலாம்னு சொன்னாங்க. கிருபையை பற்றி ஒரு அருமையான ஒரு பாடலை பாடினாங்க. மிகவும் மீனிங்ஃபுல்லான ஒரு தமிழ் பாடல், கிருபையை பற்றி பாடினாங்க. பாடின பிறகு ஆன் தர் ஓன் அந்த லிட்டில் சில்ட்ரன் ஒவ்வொருத்தருடைய தோள் மேலையும் கை வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. எனக்காக ஒரு 3 கேர்ள்ஸ் ஜெபம் பண்ண நல்ல ஞாபகம் இருக்குது. சும்மா ஆண்டவரே இந்த அங்கிள் ஆசீர்வதியும் சொல்லி அப்படி ஜெபிக்க மாட்டாங்க, மிகவும் அருமையான வார்த்தைகளை சொல்லி அவங்க ஜெபித்தாங்க. ஸோ ராயல் கிட்ஸ் மினிஸ்ட்ரிஸ்ல இந்த பிள்ளைங்களுக்கு ஜெபிக்கணும்னு சொன்னா சும்மா சாதாரணமா ஒரு மெக்கானிக்கலா ரொட்டீனா வாசிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறது கிடையாது. இப்ப அந்த 1000 ஸ்தோத்திர பலின்னு ஒரு புக் இருக்குது. அது மாதிரி அதுக்கான மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபித்து முடிக்காதபடிக்கு அர்த்தமுள்ள ஜெபத்தை நம்ம ஜெபிப்பதற்கு எப்பாப்பிரா நமக்கு பாடத்தை கட்டி கொடுத்துக்கிறார். ரைட். இப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய பர்சனல் ரிஃப்ளெக்ஷன். முதலாவது காரியம், how is my prayer life? நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது சிஸ்டமேட்டிக்கா நான் ஜெபிக்கிறேன்னா, அர்த்தம் கருத்தை உணர்ந்து நான் ஜெபிக்கிறேனான்னு சொல்லிட்டு நான் யோசித்து பார்க்கணும். எப்பாப்பிரா அப்படி ஜெபித்தாருன்னு சொல்லி இப்பதான் நான் பார்க்கிறோம். ராயல் கிட்ஸ் சில்ட்ரன் அப்படி ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு தட்ஸ் a habit, that's a part of life. And then ஒரு சில நம்ம ஜெபித்து விட்டு அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடுறோம். That's also a very sad thing. அது நம்ம எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய ப்ரேயர் லைஃபே மிகவும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்லாதபடிக்கு போயிருது. இப்போ இந்த ஒரு 6 மாசமா அல்லது 1 year நடந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்பது உண்டு. 5 வருஷத்துக்கு முன்னால் நடந்த காரியங்கள் நீங்க
ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கும் பொழுது உங்களுக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறது, நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது அந்த கேம்ப்ல இருந்த பிள்ளைங்க, நீங்க ஊழியத்தை குறித்து அதிகமா வாஞ்சை பெற்றுக்கொண்ட அந்த கேம்புக்காக ஜெபிக்கிறவங்க, உங்களுடைய சர்ச்சில் இருக்கிற பழைய மெம்பர்ஸ், அப்படிலாம் அவங்களுக்காக எழுதி வச்சு நம்ம ஜெபிக்கிறோமான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கிறோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறோம்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய அருமையான ஒரு நண்பன், என்னுடைய ரொம்ப நான் நேசிக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும் பொழுது, ஐ pray that God will anoint you with a gift of administration சொல்லி போட்டேன். அப்ப அந்த தம்பி வந்து எனக்கு பதில் போடும் பொழுது, அண்ணே thank you for your meaningful prayers சொன்னார். அன்னைக்கு எனக்கு நான் ஜெபிக்கணும்னு ஆசைப்படும் பொழுது அவர் ஜெபித்தது என்னன்னா, ஆண்டவரே அவருக்கு நல்ல பிரசங்கம் பண்ணதுக்கு வார்த்தைகளை தாரும், ஆண்டவர் நல்லா ஜெபிப்பதற்கு வார்த்தை தாரும் சொல்லி வைக்கிறபடி, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு தேவை இன்னைக்கு கிஃப்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்ட் வேணும், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஐ எம் நாட் பிரைசிங் மை செல்ஃப், நான் வெரி வெரி புவர், நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டமேட்டிக்கா மற்றவங்களுக்கு மீனிங்ஃபுல்லா ஜெபிக்க நான் கற்றுக்கொள்கிறேன். நீங்க அப்படி செய்யணும்னு சொல்லி நான் ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். ரெண்டாவது காரியம், what are the initiatives I have taken after being blessed by the Lord? ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதுக்கு பிறகு தேவன் பல வாய்ப்புகள் எனக்கு கொடுத்திருக்கிறார், பல விதத்தில் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார். என்னென்ன நியூ இனிஷியேட்டிவ் ஐ ஹவ் டேக்கன்? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு எல்டிசி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு சிஎம்டிசி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை முடிச்சுட்டு போன பிறகு என்னென்ன காரியங்கள் நீங்க புதுசா செஞ்சீங்கன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சீங்கன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம எல்லாருக்குமே அது மிக தேவை. மூணாவது காரியமாக, வாட் ஆர் மை ஸ்ட்ரெங்க்ஸ், அதோடு கூட வாட் ஆர் மை வீக்னஸஸ் என்பதையும் நம்ம இன்னைக்கு ரெஃப்ளெக்ட் பண்ண நான் விரும்புகிறேன். என்னுடைய ஸ்ட்ரெங்க்த்னு சொன்னா, எப்பாப்பிராவுக்கு இந்த 3 காரியங்கள் நான் கிளியரா சொல்லிட்டேன். He was a practical man, he was a people person, he was a passionate person. சரியா? நமக்கு என்ன ஸ்ட்ரெங்க் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கலாம். அவரை மாதிரி நம்ம இல்லாம இருக்கலாம், கவலைப்படாதீங்க. அதே நேரத்துல என்னுடைய வீக்னஸ் என்ன என்பதையும் நம்ம பார்க்கணும். எப்பாப்பிராவுடைய வீக்னஸ் நம்ம பார்க்கல, காரணம் பவுல் எதையும் சொல்லல. பட் நம்ம கண்டிப்பா யோசித்து பார்க்கணும். அவரும் மனுஷன் தான், நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தான். எலியா ஜெபித்தார்னு சொல்லிட்டு யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதை சொல்லும் பொழுது எலியா ஜெபித்த உடனே அப்படியே நின்றுடுச்சான், மழை நின்றுடுச்சான். எலியா ஜெபித்த பிறகு மழை வந்துடுச்சான். புரிஞ்சா? ஆனா அவரை பற்றி சொல்லும் பொழுது அவரும் நம்மை போல பாடுள்ள மனுஷன் சொல்றாரு. ஓகே, சோ பாடுள்ள மனுஷர்கள் தான். இன்னைக்கு நமக்கும் ஒரு சில பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, சில வீக்னஸஸ் இருக்கலாம். பட் we need to be careful about it. கடைசியா, I have one question. What is that one thing you have learned from this man? இந்த மனுஷன் இருந்து ஒரு காரியம் நான் கற்றுக்கொண்டேன்னு சொன்னா அது என்னவாக்கலாம்? நீங்க எழுதலாம், ஒரு 5 பாயிண்ட் நான் கற்றுக்கொண்டேன், 4 பாயிண்ட் நான் கற்றுக்கொண்டேன், 3 பாயிண்ட் கற்றுக்கொண்டேன்னு சொல்லலாம். பட் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து வச்சு சொல்லும் பொழுது ஒன் லெசன், இதுதான் நான் அப்ளை பண்ண போற ஒரு லெசன் சொல்லி சொன்னீங்கன்னா I'll be very happy. காரணம், இன்னைக்கு நிறைய நேரத்துல நான் கேம்ப்ஸுக்கெல்லாம் பேச போகும் பொழுது, அங்கிள் உங்க மெசேஜ் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே நான் கேட்கறது, என்ன சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா பிறகு திருதுன்னு முடிப்பாங்க. ஓகே, ஐ வாண்ட் டு நோ வாட் வாஸ் அ மெசேஜ், இட் வாஸ் வெரி டச்சிங் டு யூ. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா, நான் நின்று பேசுறது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா, அல்லது நான் சிரிச்சிட்டு இருந்து நல்லா இருந்துச்சா, அல்லது அப்படி அதான் எதுவும் சொல்லலாம். ஓகே, இன்னைக்கு நிறைய ஆராட்டியர்ஸ் இருக்காங்க, நல்லா பேசக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. மைக்க பிடிச்சாவே அப்படி எல்லாரும் கை தட்டுறாங்க, எல்லாம் பேசணும் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, இருக்கணும் நான் விரும்ப மாட்டேன். என்ன ஒரு காரியம் எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொல்றது அவசியம். அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு கேட்க விரும்புகிறேன். எப்பாப்பிராவுடைய லைஃப்ல இருந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டீங்க, அதோடு கூட மற்ற பாடங்களையும் நீங்க குறித்து கொள்ளுன்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். ஐ ரியலி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் ஐ நோ தட் எப்பாப்பிராவுடைய லைஃப் வந்து நமக்கு கண்டிப்பாகவே பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நம்புறேன். எப்பாப்பிராவை போல மற்ற இன்னும் ஒரு சில ஸ்மாலர் கேரக்டர்ஸ், பவுலோடு சேர்ந்து செயல்பட்ட ஒரு சில ஸ்மாலர் கேரக்டர்ஸை நீங்க எடுத்து பர்சனலா படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்க அது மாதிரி பேர் சொன்னீங்கன்னா, ஒருவேளை உங்கள்கிட்ட பைபிள் வசனம் கண்டுபிடிக்க முடியல, கன்கார்டன்ஸ் எதுவும் இல்லை சொன்னீங்கன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம். இப்பதான் உங்க கையிலேயே மொபைல் போன் இருக்கிறதுனால ஈஸியா நீங்க அவங்களுடைய கன்கார்டன்ஸ் வச்சிருப்பீங்க. அவங்க எந்தெந்த பகுதிகள், அந்த பைபிள்ல எந்தெந்த பகுதியில அவங்களுடைய பேர் வருதுன்னு சொல்லி பார்த்து நீங்க படிக்கலாம். சிஸ்டர்ஸ் இங்க இருக்கிறீங்க, நிறைய லேடி கேரக்டர்ஸ் இருக்குது. சரியா? எஸ்தர் மட்டும் கிடையாது, டெபோரா மட்டும் கிடையாது. there are many women characters. நம்ம நோட் பண்ணி இப்போ அந்த எப்பாப்பிராவில் நம்ம லைஃப் படிச்சது போல நீங்க படிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் சொன்னது போல ஒன்லி அவங்கள மட்டும் பார்க்காதீங்க, அவங்களுக்கு பின்னால தேவன் எப்படி செயல்பட்டார்,
என்ற காரியத்தை நீங்க பார்த்து தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவனும் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறார் என்று நீங்க பார்க்கணும் நான் விரும்புகிறேன். எப்பா பிராவோட இந்த தேவன், எப்பா பிராவின் தேவன் சொல்லுவாங்க. கொலோசு சபையார் கேட்டீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. எங்களை தேவனுக்குள்ள வழி நடத்தின எப்பா பிராவினுடைய தேவன் தான் எங்களுடைய தேவன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் இருக்கட்டும். அது மட்டுமல்ல, அவரை போல பாரத்தோடு கூட உண்மையோடு கூட மக்களுடைய நலனுக்காக நம்ம ஜெபிப்போம், செயல்படுவோம். தேவன் தாமே அப்படிப்பட்ட கிருபையை எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமா நேசிக்கிற எங்க அன்பின் ஆண்டவரே, வேதத்திலே பல தேவனுடைய மனிதர்கள், மனுஷிகள் உம்மாலே எழுப்பப்பட்டு அந்த காலத்திலே உம்முடைய பணியை சிறப்போடு செய்ததை நாங்கள் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு கூட கர்த்தாவே, கொலோசை பட்டணத்துல ஒரு திருச்சபையை உருவாக்கின ஒரு மனிதனை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். பவுல் ஆண்டவரே மூலமாக ரட்சிக்கப்பட்டு, அவர் மூலமாக உமக்குள்ளாக பலப்படுத்தப்பட்டு, தன்னுடைய ஆசீர்வாதத்தை தனக்குள்ளே வைக்காதபடிக்கு மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு மிக உன்னதமான விதத்திலே இந்த திருச்சபையை உருவாக்கி இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்க கொலோசையர் நிருபத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த நபரை குறித்து நாங்கள் படிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது பார்த்தது போல அவருக்கு இருந்த ஜெப வாஞ்சை எனக்கும் எங்களுக்கும் மிகவும் குறைவா இருக்கிறது நாங்கள் பார்த்து வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டிருக்க யாராவது ஒரு சகோதரனோ சகோதரியோ ஆண்டவரே ஜெபிப்பது என்னுடைய ஊழியம் என்று தீர்மானிப்பார்களானால் எப்பா பிராவை போல மிகவும் கருத்தாய் ஜெபிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கொரோனாவுக்காக ஜெபிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்க நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே குயிக்கா எல்லாம் நீங்கி போய்விடணும், துன்பமெல்லாம் போயிடணும். ஆண்டவரே, பல ப்ராஃபஸி சொல்லி ஜெபிக்கலாம் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவரே, எப்பா பிராவை போல மிகவும் கவனமாக சரியான வார்த்தைகள் சொல்லி ஜெபிப்பதற்கு எனக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, இந்த கொரோனா நாட்கள் மட்டுமல்ல கர்த்தாவே, தொடர்ந்து அது முடிந்து நாங்கள் கல்லூரிக்கு திரும்பி போகும் பொழுது, எங்களுடைய புதிய அகாடமிக்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எப்பா பிராவை போல ஆண்டவரே ஒரு நல்ல உண்மையுள்ள உத்தம ஊழியக்காரியாக நாங்கள் ஒவ்வொருவரும் திகழத்தக்கதாக எங்களுக்கு நீ கிருபை பாராட்டும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். உமக்கு இருக்குமானால் நாளைக்கு மாலையிலும் நாங்கள் கலந்து கொண்டு வேதத்தை படிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.